நிறைய பேர் சபைக்கு ஏன் போறேன், நானே என்னுடைய சபையில கேட்டு இருக்கிறேன். சபையெல்லாம் முடிஞ்சிட்டு போய் லாஸ்டா வரீங்க ஜெபம் பண்றதுக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து வரல அப்படின்னு கேட்டாக்கா, என் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆகுது. நான் கேட்டேன், ஏன் உங்க சபைக்கு நீங்க போறீங்க, போயின்னு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சும்மா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த சபை தான், அதனால தான் நான் அங்க போறேன். ஆனால் ரீசன் பாருங்க, நான் சபையை விட்டு பெருகிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது, எனக்கும் தெரியுதுங்க. அவங்களை நான் என்ன கேட்டேன்னா, சபைக்கு ஏன் போறேன்னு கேட்டால், ஆண்டவரை நான் அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது வந்தேன், ஆண்டவர் நிறைய விஷயங்கள் எனக்கு செஞ்சாரு, அந்த சபையில் நிறைய ஆசீர்வாதம் நான் பெற்று வந்தேன் அப்படி சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். என் தாத்தா பாட்டி போனாங்க, என்னுடைய அப்பா அம்மா போனாங்க, அதனால தான் நான் அந்த சபைக்கு போறேன்னா எந்த விதத்தில் இது நியாயம்? அவன் நான் கேட்டேன், இந்த சபையை நான் இதுனா மண்டபமான்னு கேட்டேன். நீங்கள் லாஸ்ட்ல வந்து ஜெபம் பண்ண போறது போங்க, உங்களுக்கு ரைட் சர்ச் இல்லை, உங்களுக்கு ரைட் சர்ச் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த விடுதலை இல்லை. நான் கேட்குறேன், இந்த சர்ச்சுக்கு ஏன் வந்தீங்க, எனக்கு விடுதலை வேணும்னு. ஏன் உங்கள் சர்ச்சில் இல்லையானு, ஏன் சர்ச்சில் இல்லை நாங்கள், அது ஒரு ரைட் சர்ச்சு கிடையாது. அப்போ இதுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு இங்கே விடுதலை ஆச்சா, உங்களுக்குள்ளே மனசாட்சி இருந்தால் நீங்களே ஓடி வருவீங்க. ஏன்னா உன்னுடைய ரைட் சர்ச்சில் இல்லாத வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு போறீங்கன்னா, என் தாய் சபை அது, ஏன் உன் தாய் சபையில் கேட்டால் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா எல்லாம் அங்கே போயின்னு இருக்கிறாங்க, அதான் நான் போயின்னு இருக்கிறேன். ஆனால் போயின்னு இருக்கிற விடுதலைக்காக அங்கங்கே அழிஞ்சு நிற்கிறீங்களா? ஏன்னா ரைட் சர்ச் அது கிடையாது. உன்னுடைய ரைட் சர்ச் எதுன்னு நீங்கள் பாருங்க. இன்னைக்கு சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், சர்ச்சுக்கு வரவங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஏன் வராங்கனாக்கா, அந்த சர்ச்சுக்கு போனாக்கா நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். இன்னொருத்தர் சில பேர் வராங்க சபைக்கு, ஏன் சபைக்கு வரீங்க, எப்படி வரீங்கன்னு கேட்டாக்கா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க என் வீட்டில், அதனால தான் நான் வந்தேன். பாருங்க, இது கர்த்தருடைய சித்தம் இல்லை, அது ஒரு ரைட் சர்ச் இல்லை. ஒரு பொண்ணு வேணுன்றது சபையில் உட்காந்துக்கிறேன், அது ஒரு சபை கிடையாது. நீ இதோ என்னை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து உட்காந்துக்கிறேன், இது ஒரு சபை கிடையாது. சபை ஆண்டவர் வந்து யாரையும் அந்த மாதிரி என்ன பண்றதில்லை, ஈர்க்கப்படுறதில்ல ஆண்டவர். அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நான் இதுதான் என் ரைட் சர்ச் கிடையாது. அப்படிப்பட்டவங்களை விசுவாசிங்களா இருக்க முடியாது ஆண்டவருக்கு. இப்போ நான் ரைட் சர்ச்சில் இருக்கிற எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது, இதுதான் என்னுடைய சபை அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நீ சபைக்கு இப்போ என்னுடைய சபைக்கு வரீங்கன்னு வச்சுங்க. சில பேர் எனக்கு கொடுத்துருக்கிற சாட்சி என்னன்னா, நான் இந்த சபைக்கு வந்தனால தான் என் பழைய வாழ்க்கையில் நான் ஜபத்தை விட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்நிய பாஷைகள் பேசக்கூடாதுன்னு இருந்து இப்போ தான் நான் அந்நிய பாஷைகள், இந்த சபைக்கு வந்தப்போ தான் அந்நிய பாஷைகளை பற்றி தெரிந்து கொண்டு அந்நிய பாஷைகள் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறேன். இந்த சபைக்கு வந்தப்போ தான் ஆண்டவர் என்னையை யூஸ் பண்றாரு, என்னை பயன்படுத்துறாரு. அப்போ அவங்களுடைய கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை இந்த ரைட் சர்ச்சில் இருக்கிறதுனால அவங்க அந்த வேலையை கரெக்டாக செய்யறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுடைய சபை இதுதானே. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் அவங்களுக்காக ஓப்பன் ஆயிருக்குது, ஆவிக்குரிய வாசல். இதுதான் உங்களுடைய சபை. சும்மா போயிட்டு சபைக்கு கடமைக்கு போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர்றது, போயிட்டு தசமம் குத்துட்டா போதும், சபைக்கு ஆடு காணி குத்துட்டா போதும் கிடையாது. அது உன்னுடைய ரைட் சர்ச் கிடையாது. சபைக்கு வரணும், ஒரு தாகம் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் என்னை குறித்து எதா பேச போறாரு, அவரை நான் துதிக்கணும், என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, இதுக்காக நான் சபைக்கு போறேன்னு வரணும். அந்த சபைக்குள்ள தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சும்மா சபைக்கு எது வரணும், செஞ்ச பாவங்களை விட்டு ஆண்டருக்காக நம்ம வாழணும், நல்லவங்களா வாழணும், அதுக்காக தான். ஆனா இன்னைக்கு சபைக்கு வந்துங்கன்னு இன்னும் கெட்டவங்களா இருந்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு சபை? உங்களை ரைட் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை மாற்றத்தை கொண்டு வருவார்.